ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள். எங்கள் ஊர் மானாமதுரையில் சித்திரை திருநாள் எப்படி போச்சுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலையில் தான் ஆற்றுல அழகர் இறங்குவார். ஆனால் நான் இங்கே நைட்டே போயிருந்தோம். நைட்டு போனால் அந்த லைட்டிங் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதுவும் போல் ராட்டினம் எல்லாமே நைட்டில் தான் நல்லாயிருக்கும். அதனால நைட்டு கிளம்பியிருந்தோம். ஆற்றுக்குள்ளே போனதுமே ஃபஸ்ட்டு கோயிலுக்கிட்ட போயிட்டு எல்லாம் அப்படியே சுற்றி பார்த்தோம். இந்த தேர் தேரோட்டத்து அன்னைக்கு மட்டும்தான் எடுப்பாங்க. மற்ற நாள் இதே இடத்துல தான் நிற்கும். எப்போ வந்தாலும் பார்க்கலாம். கோயிலுக்கிட்ட சுற்றி பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆற்றுக்குள்ளே வந்துட்டோம். ஃபுல்லாக ராட்டினம் தான். எனக்கு பெருசாக ராட்டினம்லாம் பிடிக்காது. நான் ராட்டினத்தில் போக பயப்படுவேன். ஆனால் இந்த டைம் என் பையன் ஃபஸ்ட் டைம் வரான். அதனால் பார்த்த ராட்டினம் எல்லாத்துலேயும் போகணும்னு அவனுக்கு ஒரே ஆசை. அதே மாதிரி அவன் ஆசையை நிறைவேற்றியாச்சு. ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமா ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயாச்சு. என் பையன் அப்புறம் அண்ணன் எல்லாருமே ராட்டினத்தில் ஏறி சுற்றிட்டு இருந்தாங்க. நாங்கள் மட்டும் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சின்ன பையனையும் பெரிய பையனையும் இந்த பால் விளையாடுறதுல விட்டுருந்தேன். சின்ன பையன் ஒரே அழுதுகிட்டே இருந்தான். அவனுக்கு கொடுத்த அந்த 50 ரூபா டிக்கெட் வேஸ்ட் ஆயிடுச்சு. பெரிய பையன் நல்லா விளையாண்டான் ஜாலியாக. எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் சித்திரை திருவிழாவுக்கே வரவே இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படியே தட்டிகிட்டே போயிடும். நானும் பெருசாக வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கலை. ஆனால் சித்திரை திருவிழா ரொம்ப மிஸ் பண்ணேன். இந்த டைம் எப்படி வந்துடணும்னு அதுக்கு எஃபோர்ட் போட்டு வந்தாச்சு. என்ன ஒன்று, இன்னும் என் ஹஸ்பண்ட் இருந்திருந்தால் இன்னும் ஹாப்பியாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் இயர் வரும்போது கண்டிப்பாக அவரையும் கூட்டிகிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். என் பெரிய பையன் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணான் திருவிழாவை. இந்த ஜெயின் வீலை பார்த்தாலே எனக்கு போயும். ஆனால் என் பையன் சாதாரணமாக அதில் ஏறி போயிட்டு வந்துட்டான். அப்படியே நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தோம் எப்பயும் போல். எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா அப்பா கூட தான் வருவோம். அம்மா கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வருவாங்க. விருப்பப்பட்டால் ராட்டினத்தில் போகலாம். அதுக்கப்புறமா கடை சைடு கூட்டிகிட்டு போய் சாப்பிட்றதுக்கெலாம் வாங்கி கொடுப்பாங்க. இந்த டைம் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. எல்லாத்தையும் வாங்கி நல்லா சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை நிறைய மீட் பண்ணேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு மீனாட்சின்னு ஒருத்தி, அவளுக்கு என்ன அடையாளமே தெரியல. என்னடி இப்படி ஆகிட்ட அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா. நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இந்த டெல்லி அப்பளம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் இதோட டேஸ்ட் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஒரே உப்பு, ஏன்டா வாங்கணும்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நைட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு மறுநாள் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பியாச்சு. ஏன்னா 7:30க்கெலாம் அழகர் ஆற்றுல இறங்கிடுவாருன்னு சொன்னாங்க. அதனால் சீக்கிரமாக ஆற்றுக்கு போயிட்டோம். அதே மாதிரி கரெக்டாக 7:30க்கு அழகர் இறங்கிட்டார். சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. இந்த டைம் அழகர் பச்சை உடையில் வந்தார். அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தர்பீஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். வெயிலுக்கு சூப்பராக இருந்துச்சு. முன்னாடியெல்லாம் அம்மா கூட்டிகிட்டு வரும்போது ஆற்றுக்குள்ளே வந்தோடனே இதை பார்த்ததுமே வச்சுருவேன் கையில் இந்த அச்சு வச்ச உடனேயே தண்ணியிலலாம் காட்டாமல் அது அழியக்கூடாதுன்னே நினச்சிட்ருப்போம். ஆனால் எப்படியும் அது அழிஞ்சிரும். இருந்தாலும் அது ஒரு ஆசை. முன்னாடியெல்லாம் ஒரு அச்சே 5 ரூபாய்க்கெலாம் வச்சுருக்கேன். ஆனால் இந்த டைம் பார்த்தா 30 ரூபா. சரி பரவாயில்ல, ஆசைக்காக தானேன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா அன்னதானம் போட்டாங்க. அங்கே போயிட்டு எல்லாருமே சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோம். அன்னதானத்தில் பார்த்தா சரியான கூட்டமாக இருந்தது. இருந்தாலும் விடலை, வாங்கி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த குல்கி சர்பத்துன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.